ஆசீர்வதிங்க. காணிக்க படைத்த உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தாரும். தீர்க்க தரிசன ஆவியானவரே எங்களை ஒவ்வொருவரோடும் பேசும். உங்களுடைய வேதத்தை பார்க்கும்படி எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். எங்களுடைய காதுகள் திறக்கப்படட்டும். இயேசுவே, எங்களுடைய இருதயம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் நல்ல நலமாக மாற்றும். நாமத்தை மையப்படுத்தும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதி. மகிமை கனத்தை இயேசு ராஜாவும் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நாள் தேவ சமுத்திரம் எல்லாரும் கூடும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றைய தினம் ஆகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜ்யத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். அல்லேலூயா. எஸ்தர் காலங்களில் மொர்தெகாய் ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தபடினால் அந்த மொர்தெகாயை கர்த்தர் தேசத்துல உயர்த்தினார். ஒரு அடிமையா நம்ம இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தோடு ஒத்து போகாதபடி இயேசுவுக்காக வைராக்கியமா இருந்தால் ஒரு நாள் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. மொர்தெகாய் ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேன். கர்த்தர் மொர்தெகாய்க்குள்ள இருந்தார். மொர்தெகாயோடு கர்த்தர் இருந்தார். தன் யூதன்கிறதை நிரூபித்தார். தேவ பிள்ளைகள், நான் ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிறதை நீங்க நிரூபிக்க வேண்டும். உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. 2ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அல்லேலூயா. ஆமான் இருந்த அந்த அரண்மனை யாருக்கு வந்து கிடைத்தது? எல்லாம் சொல்லுங்க, யாருக்கு கிடைத்தது? மொர்தெகாய் கிடைத்தது. ஆமான் ஒரு பெரிய ஸ்தானத்துல இருந்தார். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது அழிக்கணுங்க எண்ணத்துல இருந்தார். இந்த மொர்தெகாயை எப்படியாவது தூக்குல போட வேண்டும் எண்ணத்துல இருந்தார். ஆனா மொர்தெகாயோ கர்த்தருக்காக வாழ்ந்தார். அல்லேலூயா. சாதாரண ஒரு வாட்ச்மேனா இருந்த மொர்தெகாய்க்கு கர்த்தர் எதை கொடுக்கிறாரு? அரண்மனை கொடுக்கிறார். அவன் தேவ பிள்ளைகள், நீங்க எந்த நிலையில இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும் நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். மோசே தேவனுடைய வீட்டில் சொல்லுங்க, எங்கு உண்மையுள்ளவனாய் இருந்தார். உண்மை உள்ள மனுஷன் சொல்லுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். மொர்தெகாய் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் வேலையில உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினான். ஆமான் அவன் பெரிய அரண்மனையில் உட்கார்ந்த ஆளு. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள ஆமான மொர்தெகாய் என்ன செய்யல? யாராவது சொல்லுங்க, என்ன செய்யல? வணக்கம் செலுத்தல. அல்லேலூயா. தனக்குள்ள வைராக்கியம் இருந்தது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உலகத்துல ஜீவிக்கிற காலங்களில கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா இருக்கணும். அப்பந்தான் உலக மனுஷங்க இருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுங்கி தருவார். அல்லேலூயா. பூமியும் பூமியுடைய நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. அது என்ன செய்வாராம்? தனக்கு இஷ்டமானவர்களுக்கு அது என்ன செய்வாராம்? கொடுப்பார். சம்பாத்தியத்துல அந்த பணம் வீணாகாதபடி
உழைப்புல வீணாக இருக்க வேண்டுமானால் நீங்க உண்மையுள்ள மனுஷனா இருக்க வேண்டும், உண்மையுள்ள மனுஷியா இருக்க வேண்டும். மோசே தேவனுடைய வீட்டில் சொல்லுங்க எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் முதல்ல உண்மையா இருக்க வேண்டும். அப்ப முருதைகா உண்மையுள்ளவனாய் இருந்ததுனால முருதையாக்கு கர்த்தர் ஆமானுடைய அரண்மனையை கர்த்தர் கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதமும் கர்த்தர் கையில இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு தேவை. நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினால், வைராக்கியமா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. ஏதாவது ஒன்றை நீங்க ஆண்டவருக்கு செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்றை கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அப்போ ஆண்டு உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்தோடு ஒத்து போற அனுபவங்கள் இருந்தா நீங்க ஆண்டவருக்காக ஒரு காரியம் செய்ய மாட்டீங்க. சப்பரத்துக்கு நல்ல மிளகாய் போடுவிய, உப்படி போடுவிய, மாலை போடுவிய, கொடி மரத்தை சுத்தி சுத்தி வருவிய. அப்ப ஆண்டவர் உங்க மேல வைராக்கியமா இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வைராக்கியமா இருக்கிற தேவ பிள்ளைகள் மேல கர்த்தர் வைராக்கியமாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? அரண்மனையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமான் வைத்திருந்த அரண்மனை பெரிய பங்களாவை ஆண்டவர் தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அடிக்காத கணத்துல தண்ணி கொடுப்பீர்கள். சொல்லுங்க, கட்டாத வீட்டை என்ன செய்வீர்கள்? குடியிருக்கு. உள்ள வாங்க, இந்த சேரம் என்ன போடுங்க, சேர்த்துட்டு வாங்க. தேவ பிள்ளைகள் நம்ம இந்த உலகத்துல நம்ம விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒன்றுங்கிறதை நம்ம எல்லாரும் செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். ஏழையா இருக்கிறேன்னு சொல்லி தேவ பிள்ளைகள் சோர்ந்துட கூடாது. நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன், ரொம்ப அடிமை வேலை பார்க்கிறேன், எல்லாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்லி சோர்ந்துட கூடாது. நீங்க பக்தி வைராக்கியத்துல முன்னேறினாதான் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய வீடு வாசலையும் பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பூமியும் யாருடையது? யாரு கொடுப்பார்? அவன் இஷ்டமானதுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அப்ப நீங்க கேட்கணும், ஆண்டே எனக்கு என் மேல உங்களுக்கு இஷ்டம் இல்லையான்னு கேட்கணும். ஏன் எனக்கு வீடு தரல, ஏன் எனக்கு திருமணம் நடக்கல, ஏன் எனக்கு சரியான வாகனம் கிடைக்கல, ஏன் எங்க வீட்டுல இவ்வளவு தனித்திரம், என் வீட்டுல ஏன் இவ்வளவு சண்டை, ஏன் இவ்வளவு குழப்பம். அப்ப ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவரோடு நீங்க ஆண்டவர் பேசுறதுக்கு நம்ம காது கொடுத்தாதான் ஆண்டவர் பேசுவார். நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட ஆட்கள்? ஆண்டவர்கிட்ட பேசுற ஆட்கள். எல்லாம் சொல்லுங்க, நம்ம எப்படிப்பட்ட ஆட்கள்? ஆண்டவர்கிட்ட பேசுற ஆட்கள். ஆண்டவர் பேசுறது நம்ம நினைச்ச மாட்டோம். எல்லாம் சொல்லுங்க, நம்ம நினைச்ச மாட்டோம், கேட்கவே மாட்டோம். அவர் கொஞ்சம் உன்கிட்ட பேசுறேன்னு சொன்னா கேட்க மாட்டோம். மோசே ஆண்டோட சமூகத்துல பேசல, மோசோடு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு கர்த்தர் பேசினா கேட்கறதுக்கு நமக்கு தயாரா இல்லை. யாரா சொல்லுங்க, யார் கூட கர்த்தர் பேசினா கேட்பேன்னு சொல்ல பார்ப்போம், கையெழுத்து பார்ப்போம். ஆமே, நல்ல கையெழுத்துங்க. எத்தனை கை வைத்திருக்காரு உங்களுக்கு? கடவுளை பரவாயில்லையே, பாராட்டுகள். 2 தான் கைவித்திருக்காங்க. கூட ஆண்டு பேசுன்னு சொல்றாங்க, அது ஒரு பெரிய பாக்கியம். நம்ம எல்லாம் ஆண்டோடு பேசுற ஆட்கள். பலசர்களில் போய் ஆர்டர் போடுவோம், லிஸ்ட் கொடுப்போம். அதே மாதிரி ஹோட்டல்ல போய் சாப்பாடு கேட்போம்.
எல்லாம் கேட்கிற விதமான ஆட்கள் நம்ம எல்லாரும். நானும் நீங்களும் அப்படிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரோட பேச நான் கேட்பேன். சொல்லுமா, நல்ல வைத்து ஒழுங்க வைத்து கைக்குள்ள போட்டால எல்லாம் கையை ஒழுங்கு வைத்து பார்ப்போம். ஆண்டவரோட பேச கேட்பேன். வைத்து 2 கை தானே, கருத்தை வைத்து 3 கை. ஏன் ஆண்டு பேசுற நம்ம கேட்க மாட்டோங்க? ஏன் விருப்பம் இல்லை? இப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் விருப்பம் இல்லை? உங்களுக்கு தெரியும் அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவாரு, நம்ம கேட்க முடியாது. என் பல்லு போட்டு, என் கண்ணு போட்டு, என் வயசு 80 ஆகுது, அப்ப பார்த்துக்கணும். இதான் உள்ள இருத்துல இருக்கு. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மோசையோடு கர்த்தர் பேசினார். கேட்டா கேட்கலையா? கேட்டான். நம்ம எல்லோரோடு கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். நானும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான். கேட்கவே மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம்? அப்ப நம்ம பேச்சு அவருக்கு கேட்பாரு. உங்க பிள்ளைகள் எல்லாம் உங்க சொல்ல கேட்காவிட்டா நீ என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க. என் பிள்ளை சொல்ல கேட்க மாட்டேன்னு ஒரே அழுவ. இதே போலதான் கர்த்தரும் என் சொல்ல எப்படி கேட்க மாட்டேன்னு அவர் அழுது கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை அவர் ரத்தத்தினாலே கரையை கொடுத்தவனை மீட்டிருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளையா மாறிட்டோம், சொத்தா மாறிட்டோம். ஏன் அவருடைய வார்த்தை நம்ம கீழ்ப்படிய முடியல? இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா அசுத்த ஆவி சொல்லுங்க, என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். எல்லாம் சொல்லுங்க, அசுத்த ஆவி சொல்ல கேட்கிறோமா, கர்த்தர் சொல்ல கேட்கிறோமா? 2ல 1 பதில். நம்ம மாம்ச விருப்பத்தை நிறைவேற்றுறோமா, நம்ம ஆவி சிந்தை நிறைவேற்றுறோமா? கை வைத்துங்க. ஆவி சிந்தை வலது கை, வலது கை வைத்துங்க. பரதேற்பம் உயர்வோம். மாம்ச சிந்தை கை வைத்துங்க, கை இடது கை வைத்துங்க. ஒத்துக்கிட்டா பாவனியா? மாம்ச சிந்தையோ சொல்லுங்க மரணம், ஆவின் சிந்தையோ சொல்லுங்க ஜீவனும் சமாதானம். உங்களுக்கு எது வேணும்? அப்ப ஆண்டு சொல்ல கேளுங்க. அப்ப ஆண்டு சொல்ல கேளுங்க. என்னைக்கு கேட்கணும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? என்றைக்கு ஆண்டு வார்த்தை கேட்பீங்க? அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு வாழ்க்கையில் அரமனை வீடு வேணுமா, கார் வேணுமா, சொத்து வேணுமா, வேலை வேணுமா, இந்த பூமியில் ஐஸ்வர்யமா வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். இல்ல சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவினால எல்லாம் ஆகும். அவருடைய ஆவியை பெறாதவன் சொல்லுங்க அவருடையவன் அல்ல. ஜலத்தினாலும் ஆவினால் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். முழுக்க ஞானஸ்நானம் எடுங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்பதான் முடியாது மாஸ்டர், எனக்கு செட்டப்பா மாப்பிள்ள அமையிட்டு, எனக்கு பொண்ணு அமையிட்டு, அல்லேலூயா, நல்ல மேல அமையிட்டு, இப்போதைக்கு ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். மோசே தேவனுடைய வீட்டில் சொல்லுங்க எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தால வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 3 போதும். தன் யூத குலத்தை மீட்கிறதுக்காக எஸ்தர் ராஜாத்தி ராஜா கால விழுந்து அழுகிறாள். அல்லேலூயா. உங்க குலம், உங்க குடும்பம், கோத்திரம் ரட்சிக்கப்படுறதுக்காக நீங்க எவ்வளவு கண்ணீர் அடிப்பீங்க?
யார் ரட்சிக்கப்பட்டாரோ படாம நமக்கு நம்ம இருப்போம். ஆனா அவளை பாருங்க, அவளுடைய குலத்துக்காக, யூத குலத்துக்காக தன்னை என்ன செய்கிறாள்? தாழ்த்துகிறாள். ராஜாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அழுகிறாள். கோல் நீட்டப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், உங்க ரட்சிப்பு சரியா இருந்தா நீங்க குடும்பத்துக்காக அழுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, சிறிகளே எனக்காக நீ என்ன செய்யுங்கள்? அழாதீர்கள். உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்கள்? அழுங்கள். இயேசுநாதத்து போல அழாதுங்க. இயேசுநாதத்து போல அழுது செவிட போட்டிட்டு துறப்பம் போட்டுமா இருக்காதுங்க. அவர் செத்து உண்மைதான், இனி சாவவே மாட்டார். அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், என்றென்றைக்கு நினைச்ச மாட்டேன், மறியாமல் இருப்பேன். இதான் சத்தியம். செத்து போனாரு, இயேசு பிறந்தாரு, இதெல்லாம் கள்ளோபதேசம். செத்து போனாருன்னு சொல்லி கூட்டம் நடத்துறது கள்ளோபதேசம். இயேசு பிறந்தார் நடத்துற கூட்டமும் கள்ளோபதேசம் தான். அல்லேலூயா. இயேசு பிறந்தார், இனி பிறக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு மனுஷோட இதயத்துல இயேசு பிறப்பார். இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு செத்தாரு, பிறந்தாரு, இதெல்லாம் அந்த கள்ளோபதேசத்துக்கு போறவங்க எல்லாம் நரகம் போவாங்க, மோட்சத்துக்கே போக மாட்டாங்க. அந்த கள்ளோபதேசத்துக்கு அடிப்படை எல்லாரும் நரகம் போவாங்க. தேவ பிள்ளைகள் சத்தியத்தை கை கொள்ளுங்க, சத்தியம் என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு? மரித்தேன், ஆனாலும் சரி, சதா காலங்களில் சரி, உயிரோடு இருக்கிறேன், என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டேன், மறியாமல் இருப்பேன். அல்லேலூயா. மரித்தார், மரித்தார், பிறந்தார், பிறந்தார். எதுக்கு? குடிச்சு ஆடுறதுக்கா? குடிச்சு சாகுறதுக்கா? தேவ பிள்ளைகள் சத்தியத்தை கை கொள்ளுங்கள், சத்தியம் என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அல்லேலூயா. உன் குடும்பத்துக்காக, உன் தேசத்துக்காக, உன் இனத்துக்காக நீ அழுது புலம்பி செபிக்கணும்னுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக நீ அழுது ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்பந்தான் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாசிங்க. போதும். எல்லாம் சேர்ந்து மைக்கில வாசி. 6 எல்லாம் சத்தம் போட்டு 6 வாசிங்க. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி சகிக்கக்கூடும்? இதான் உண்மையான ரட்சிப்பு. இதான் உண்மையான ரட்சிப்பு. உங்க குடும்பம், உங்க காஸ்ட், உங்க ஜாதி, உங்க தெருவு, உங்க ஊரு, இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது எங்கட ஊருக்காக நான் உபவாசம் ஜெபம் பண்ணுவேன், என் குடும்பத்துக்காக உபவாசம் ஜெபம் பண்ணுவேன், என் இனத்துக்காக உபவாசம் ஜெபிப்பேன். நீ வைராக்கியம் கொண்டாதான் ஆண்டு உங்களுக்காக ஒரு வைராக்கியம் கொள்வார். இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சத்தம் போட்டு வாசிங்க. 6 என் ஜனத்து மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி சகிக்கக்கூடும்? நான் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி? எல்லாரும் சொல்லுங்க. ஒரு வைராக்கியம் உங்களுக்கு தேவை. ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, எப்படி அழுது ஜெபிக்கிறீங்க, எப்படி உபாசனம் ஜெபிக்கிறீங்கிறத அறிந்துதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேலை சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், நான் பரலோகம் போனா அதெல்லாம் பரலோகம் போக முடியாது. ஆத்துமாதை பண்ணாம எந்த விசுவாசியும் பரலோகத்துக்கு போக முடியாது. வேலை சொல்லுங்க. ஆத்துமாதையும் செலவு எப்படிப்பட்டவன்? ஞானம் உள்ளவன். நீங்க ஆத்துமாதையும் பண்ணாதான் பரலோகத்துக்கே போக முடியும். ஆத்துமாதையும் பண்ணாதான் ஆண்டு உங்க மேல எப்படி இருப்பாரு? பிரியமா இருப்பார். அல்லேலூயா. சுவிசேஷ அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எப்படி இருக்கு? எவ்வளவு அருமையா இருக்கிறது. சுவிசேஷ அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ.
சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுங்கிறது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. உங்க சுவிசேஷம் எப்படி அறிவிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில இயேசுவுக்காக என்ன செய்திருக்கிறீங்க? நீ ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்ததான் உன் பிள்ளைக்கு ஆண்டு ஏதாவது ஒண்ணு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் செய்வார். நீ ஆண்டவருக்காக ஒண்ணு செய்யாம உன் வீட்டுல ஒரு அதிசயம் நடக்காது, ஒரு அற்புதம் நடக்காது. அவர் ஏமாத்து ரட்சிப்பு. நீ முழுமையா ரட்சிக்கப்படாம மனம் திரும்பாம தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, மற்ற ஜனங்களுக்காக அழுது புலம்பாம கண்ணீர் வடிக்காம ஆத்துமாதை செய்யாவிட்டால் உனக்கு ஒரு அற்புதம் நடக்காது. இதெல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏமாந்து போவா, இந்த உலகத்துல ஏமாந்து போவா, பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு ஆத்துமாதை பண்ணாவிட்டால் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஒரு தாளந்து வாங்கினவனை ஆண்டு செய்தாரு. ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனா? எல்லாம் சொல்லுங்க. ஒரு தாளந்து வாங்க ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவனா? சத்தமோடு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவன் எங்க போனான்? எங்க போனவன்? அவன் ஆண்டு எரிச்சுதாரு, கையும் காலும் கட்டி இருள கொண்டு போட்டாரு. அவன் என்ன பாவம் செய்தான்? ஒரு பாவமும் செய்யல. என்ன சொல்லுங்க? ஒரு பாவமும் செய்யல. சன்மார்க்கமான வாழ்க்கை. என் கதை உண்டு, என் குடும்பம் உண்டு, என் கோத்திரம் உண்டு, அப்படி வாழ்ற வாழ்க்கை ஆண்டு பிரியப்பட மாட்டாரு. மற்றவங்களுக்காக, மற்ற ஜனங்களுக்காக நீ என்ன செய்றீங்க? ஏதாவது ஏதாவது செய்யவே ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. செல்ல வேண்டும் தேசமெங்கிலோ, செல்ல வேண்டும் தேசமெங்கிலோ, சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை, சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. தாங்க வேண்டும் ஊழியங்களை, தாங்க வேண்டும் ஊழியங்களை. நமது ஜெபத்தால், நமது பணத்தால், நமது ஜெபத்தால், நமது பணத்தால் ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. எஸ்தருக்கு நல்ல இருதயம் இருந்தது. எஸ்தருக்கு ஒரு குறையும் இல்லை. என்ன வாழ்க்கை? ராஜ வாழ்க்கை. எஸ்தருக்கு வாழ்க்கை எப்படி வாழ்க்கை சொல்லுங்க? ராஜ வாழ்க்கை. ஆனா அவளுக்கு போதிக்கப்பட்ட போதனை என்ன? உனக்கு ஒரு நாள் ஆபத்து வரும். சொன்னது யாரு? முருதைகா. முருதைகா யாரு? தேவனுடைய ஒரு மனுஷன். அவன் ஒரு ஏழை மனுஷன். ஒரு ஏழை மனிதர்களுக்குள்ள பக்தி வைராக்கி இருந்தது. அவன் பாருங்க எஸ்தருக்கு போதிச்சுட்டே இருக்கான். வழியா யூதர்களுக்கு ரட்சிப்பு வராவிட்டால் என்ன சொன்ன அடுத்த வேற வழியா வரும், உன் மேல குற்றம் சுமரும். அப்ப ரட்சிப்பு உங்க வழியா தான் உங்க கிராமத்துக்கு வரும். ரட்சிப்பு உங்க வழியா குடும்பத்துக்கு வரும். இப்படி ஆலயம் இருக்கு, இப்படி சபை இருக்குன்னு சொல்லி நீங்க 100 ஆத்மா கூட்டிட்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஊழியம் இருக்குன்னு சொல்லி நீங்க பல ஆத்மாக்களை எப்படியாவது ஆண்டுகளை கொண்டு வந்து நடத்தணும். அப்பதான் உங்களுக்கு ஆண்டு உங்க பாவத்தை மன்னிப்பார். மற்றவங்களை ஆதாயப்படுத்தினா உங்க பாவம் மன்னிக்கப்படும். இதெல்லாம் சொல்லுங்க. ஒரு தாளந்து வாங்கினவன் ஆத்துமாதை செய்யாதனாலதான் இவன் பாவம் மன்னிக்கப்படல. எங்க போயில?
பரவத்து போகல. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேற ஆத்மா நீங்க ஆதாயப்படுத்தினாதான் உங்க மேல ஆண்டவர் இருப்பாரு, பிரியமாயிருப்பார். அல்ல சொல்லுங்க. அவன் எஸ்தருக்கு போதிக்கப்பட்டது. எஸ்தருக்கு முருதைகா போதிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த போதனை எல்லாம் எஸ்தர் கேட்டான். இதெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு போதிக்க கேட்பீங்களா? உங்ககிட்ட போதனை பண்ணா கேட்பீங்களா? கை வச்சு பார்ப்போம். கருத்து மட்டும்தான் 2 3 கை வைத்து, வேற ஒருத்தர் கை வைத்துல. உங்களுக்கு தெரியும் போதனை கேட்கிற மாதிரி நாங்க இல்லை. என்ன கேட்பீங்களா? போதனை என்ன கேட்பீங்களா? நீங்க போதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஊழியர் வச்சிருக்கிறாரு, போதிக்கிறதா இருக்கிறாரு, போதிப்பாரு. ஆனா கேட்கதான் வந்திருக்கிய, கேட்க மாட்டேன்னா என்ன கேட்பீங்களா? உங்களுக்கு புரியுதா? எல்லாம் கொஞ்சம் புரியுதா? போதனை கேட்கணுமா கேட்கணும் கூடாதா? கேட்கணும். ஏன் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க? என்னைக்கு கேட்பீங்களா? முருதைகா போதித்த எல்லா போதனையும் எஸ்தர் ராஜாத்தி கேட்டாளா கேட்கலையா? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு அவளுக்கு அநேக அலங்கரிப்பு இருந்தது. அந்த அலங்கரிப்பு வேண்டான்னு சொல்லியும் அவ ஜெயித்தாளா ஜெயிக்கலையா? ஜெயித்தா. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஜெயமோ கர்த்தரால் வரும். எஸ்தருக்கு ஜெயம் இருந்துச்சு, கர்த்தரால் வந்துச்சு. ஒரு நாகரிகமான ஜோடிப்போ இல்ல, ஆனா ஜெயம் வந்துச்சு, கர்த்தரால் வந்துச்சு. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஜெயம் வருமா வராதா? நீங்க எப்படி இருந்தா வரும்? இப்ப சொல்லுங்க, எப்படி வரும்? நீங்க போதனை கேட்டாதான் உங்களுக்கு என்ன செய்யும்? ஜெயம் வரும். நீங்க கேட்க மாட்டேன்னு சொன்னா ஜெயம் என்ன செய்யாது? வராது. இதான் சத்தியம். சொல்லுங்க. அப்ப எஸ்தருக்கு போதிக்கப்பட்ட எல்லா போதனையும் கேட்டார். அதாவது யாரா மாறினா? ராஜாத்தியா மாறினா. அடுத்தால எஸ்தர் ராஜாத்திக்கு என்ன கிடைக்குது? போதனை கிடைக்கி. முருகா போதிச்சுட்டே இருக்கான். எல்லா போதனையும் அவன் என்ன செய்தான்? கேட்டான். கேட்டனால என்ன நடந்துச்சு? யூத கொலை நினைச்சது காக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, யூத கொலை காக்கப்பட்டது. உங்க மூலமா ஒரு கோடி ஆத்மா பரலோகத்துக்கு வரணும். உங்க மூலமா உங்க சொந்த பந்தங்கள் மனம் திரும்பணும். அப்போ வேலை செய்தவனுக்கு கர்த்தர் கூலியை கொடுப்பார். எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் 35 வருஷத்துக்கு முன்பாக நாகர்கோயிலுக்கு போனா அப்ப 2 ரூபா 50 டிக்கெட், போயிட்டு வந்ததுக்கு 5 ரூபா ஆகும். அப்ப அங்க ஒருத்தர் புதுசா ரட்சிக்கப்பட்டவர் சேவியர் சொல்லி மாட்டு இறைச்சி வெட்டாரு. நாகர்கோயில மாட்டு இறைச்சி வெட்டி விற்கிற மனுஷன் பேர் சேவியர். அவர் அப்படியே இருந்து ரட்சிக்கப்பட்ட ஆளு. அவர் இப்பவும் இறைச்சி விற்காரு. அவர் வீடு பெரிய வீடு. அங்க போய் நான் வாசல்ல அவர் கொஞ்சம் வழி சொல்றாரு. என் நம்பி தரமாட்டேன்னு சொல்லுவாரு. தாங்கையா ஒட்டணும்னு சொல்லி கெஞ்சி மண்டாடி உள்ள வாங்கிட்டு வந்து ஒட்டுவேன். பைக்கில் போய் தெசை வேலை பணம் கூடி வள்ளி ஒரு இந்த ஏங்க புள்ள ராத்திரி ஓட்டுவோம். 30 வருஷத்துக்கு முன்னால. அப்ப எங்க நிலைமை அப்ப எப்படி இருந்துன்னு பாருங்க. அவ்வளவு வெறி இருந்துச்சு. அன்னைக்கு அந்த மனுஷன் என்ன நம்பியோட நிறைய போஸ் தர மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு தருவார தர மாட்டாரா? என்ன சொல்லுங்க, அல்லேலூயா. அவரை விட ஓய்ந்தெடுத்து ஆண்டனை கொண்டு வச்சாரு. அதனால தேவ பிள்ளைகளை நீங்க ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்தாதான் அவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். அவர் இன்னைக்கு வசதி இருந்தாலும் அவரோட 10 மடங்கு உயர்வு கொண்டு வச்சாரு. நீ ஆண்டவருக்காக என்ன செய்யறாய்? கல்லூர் நான் மட்டும் அப்படி நோட்டீஸ் ஏசு வருகிறா காலம் கிடையாது. போஸ்ட் போஸ்டா பச்சை கலர் சோப்பு கலர் விட்டு வேற பார்த்துருக்கீங்களா? 30 வருஷம் முன்னால பார்த்துருக்கீங்களா? தசவளம்பி விட்டுருக்கு. அன்னடுத்துங்க சோறு கிடையாது. அப்போ எங்களுக்கு பக்தி வைராக்கியம் தான் உன்னை உயர்வு கொண்டு வரும்.
அல்லேலூயா. இயேசுவுக்காக என்ன செய்கிறார்? இன்றைக்கு நம்ம எழுத்துமொழி நடக்கு பாருங்க. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் இந்த உடன்குடி தகுதி எல்லா இடமும் கடந்து 5 லட்சம் ஆயிரம் எழுதுது இதுவரை. அந்த ஊழியத்தை மகிமையா செய்துட்டு கர்த்தர் கிருபையா நடக்க உதவி செய்தார். அந்த ஊழியத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு இருந்தால் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களால் கொடுக்க முடியும், எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. ஒரு ஆண்டு உங்களை கேட்பாரு கணக்கு. சுவிசேஷ ஊழியத்துக்காக அவன் பங்கு என்ன, நீ எவ்வளவு கொடுத்தாலும் ஆண்டு கேட்பாரு. எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பணம் இல்லாம ஒரு மாசம் ஊழியத்தை நிப்பாட்டி வச்சிருக்கு. கொடுக்க பணம் இல்லை. 3 நாளைக்கு கூட 60,000 கொடுத்துருக்கு. வேற இடத்துல பணம் இல்லை. கொடுத்து வந்து ஆட்களை நிப்பாட்டிட்டு. அப்ப ஏன் உங்களால கொடுக்க முடியல? ஆனா ஒரு நாள் ஆண்டு உங்களை நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார். இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியம் யாருடைய ஊழியம் உங்களுக்கு தெரியும். எத்தனை மாவட்டத்தில் எடுத்து நடக்குன்னு தெரியும். விழுப்புரத்தில் எழுதிட்டு இருக்காங்க, மெட்ராஸ் எழுதிட்டு இருக்காங்க. இவங்க நிப்பாட்டி வச்சுட்டு அங்கே எழுதிட்டு இருக்கோம். அங்க எப்பமா ஒரு போர்டு எழுதுவாங்க. இவங்க ரொம்ப எழுதுவாங்க. இவங்களுக்கு டெய்லி 10,000 கொடுக்கணும். எங்களுக்கு கொடுக்க முடியும்? அது நிப்பாட்டி வச்சிருக்கு. ஏன் உங்களால் கொடுக்க விருப்பம் இல்லை? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பாதங்கள் எவ்வளவு அருமையா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டாதான் ஆண்டு எல்லா மனுஷங்களும் ஆண்டு உயர்த்துவாரு. அல்லேலூயா. உயர்வு சும்மா வராது. நீங்க இயேசுவுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் உங்களுக்கு பெரிய உயர்வு வரும். அல்லனா உயர்வு வராது. எல்லாத்த போல இருப்பீங்க. சாப்பிடுங்க, திண்டே குடிப்பீங்க. ஏதாவது ஒரு சிக்கல ஒண்ணு மாட்ட வைப்பான் பேய். அவங்க பேர் கட்டு போயிடும். சமுதாயத்தில் நீங்க தூசிக்கப்படுவீங்க. அவரோட வாழ்க்கை முடிஞ்சு போகும். இதான் உலகம். ஆனா நீ இயேசுவுக்காக ஏதாவது ஒண்ணு செய்தா அவர் உனக்கு ஒண்ணு செய்வார். என்ன சொல்லுங்க. இயேசுவை கனம் பண்ணுனா எந்த கொம்பனும் உனக்கு தவறான வழி நடத்த முடியாது. உன் பேர் கெட்டு போவாது. உனக்கு அவமானம் வராது. எல்லாம் சொல்லுங்க. நீ இயேசுவை கனம் பண்ணாவிட்டால் பிசாசு உனக்கு அநேக பிரச்சனை கொண்டு வருவான். உன் பணத்துல நீ இயேசு ஊழித்து கொடுக்காவிட்டால், உன் உழைப்புல கத்திரிக்காய் கொடுக்காவிட்டால் இயேசு உன்னை ஒரு வழியிலும் உயர்த்த மாட்டாரு. இல்ல சொல்லுங்க. முருதேக்கா சாதாரண ஒரு வாட்சிமானா இருந்தான். அவன் கிடைச்ச வீடு என்னது? ஆமான் வச்சிருந்த அரமானம் கொடுத்தார் ஆண்டவர். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி தன் உயிரை பிணைய வைத்து ராஜா முன்பாக நிற்கிறாள். யாருக்காக? யாருக்காக? அவருடைய குலத்துக்காக. ஆண்டவர் உயிரை காப்பாற்ற மட்டும் இல்லாதபடி உலகம் இருக்கிற யூத குலத்தை கத்தரிச்சாரு, காப்பாற்றினார். அல்ல சொல்லுங்க. உங்க ஊழி எப்படி இருக்கு? உங்க காணிக்கை எப்படி இருக்கு? தசவாத கொடுக்க விருப்பம் கிடையாது இருக்கு. தசவாத கொடுக்க விருப்பம் கிடையாது. எப்படி ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருப்பார்? அல்லேலூயா. தசவாத வஞ்சித்து திங்க விசுவாசி எப்படி முன்னேறுவாங்க? உழைக்கிற உழைப்புக்கு பலம் கொடுக்கதே ஆண்டவர், சுகம் கொடுக்கறது ஆண்டவர். அது உங்களுக்கு இப்ப ஆசீர்வாதமா தெரியும். ஆனா வேற வழியில பணம் போயிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உண்மை உள்ளவளா இரு, உண்மையா இரு. ஆண்டுக்கு உண்மையா ஏதாவது ஒண்ணு செய்யி, அவர் உனக்கு ஒண்ணு செய்வார். அல்லேலூயா. சாதாரணமா இருந்த முருதிகாவுக்கு ஆண்டவர் அரமனையை கொடுத்தார். அந்த தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை கனம் பண்ண வேண்டும். ஆனால் நீங்க ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கனம் பண்றதை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். நீ ஆண்டுக்கு உண்மையா இருக்கணும். அப்பதான் ஆண்டு உங்களை உயர்த்துவார். என்ன சொல்லுவாங்க? ஐஸ்வர்யம் மண்ணாளி எப்படிப்பா இவ்வளவு பெரிய ஆளா வர முடியும்? சைக்கிள் ஐஸ்வர்யம் மண்ணாளி இவ்வளவு பெரிய பணக்காரன் எப்படி வர முடியும்? எப்படி ஆசை வர முடியும்? இயேசு என்னெல்லாம் சொன்னாரு அதெல்லாம் ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னா ஒரு காலத்து ஆண்டவர் செய்வார். நீங்க ஆண்டவருக்கு தேவை. இதெல்லாம் சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு தேவை. அதான் பெருமானு சொல்றாங்க. ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே.
ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் செய்யணும்ல. நீங்க என் பிள்ளை, என் குடும்பம், என் வயிறு, என் வயிறு, என் வீடு, என் குடும்பம், கோத்திரம், இப்படி இருந்தா அதுக்குள்ள இருப்பீங்க. நீங்க அதுக்கு மேல வர மாட்டீங்க. ஒரு வயிறு உங்களுக்கு வராது. கஞ்சனா இருந்தீங்க, கஞ்ச பிசினியா இருந்தீங்க, அப்படியே வாழ்ப்பீங்க. நீங்க இயேசுவுக்காக ஏதாவது ஒண்ணு செய்தா அவர் உங்களுக்கு ஒண்ணு செய்து ஊர்ல எல்லாருக்கும் முன்பாக வைத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக ஒரு உயரும் ஒரு கனம் வரும். அது வர வேண்டுமானால் நீங்க இயேசுவுக்காக ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டும். எடுத்து விடுறதுக்கா பணம் கிடையாது, தசமமா கிடையாது, முன்னாள் போட்டுக்கா காணி கிடையாது. 5 விதமான ஊழியம் இந்த சபை நடக்குது. ஒண்ணு எழுத்து ஊழியம், ஒரு சபை ஆராதனை, கன்வென்ஷன் கூட்டம், சிறுவர் முகாம், 2 முகாம் நடத்திருக்கோம். 3ஆவது முகாம் புக் பண்ணியாச்சு. 4 ஊழியம், 5வது ஊழியம் வேற ஊர்ல போய் பிரசங்கம் பண்ண போறோம், ஊழியத்துக்கு போறோம். அங்க காணிக்கு கிடைக்காது, அதிகமா கிடைக்காத கையெழுத்து கூட சேர்த்து வரணும். ஒரு சர்ச்சில் 5 ஊழியம் இருக்கு. இந்த 5 ஊழியத்துக்கு உங்க பங்கு இருக்கணும். இந்த 5 ஊழியத்துக்கு உங்க பங்கு இருந்துன்னா உங்களை ஆண்டு வைத்துவார். அல்லேலூயா. இருக்கு அடையில நாளைக்கு ஒரு ஊழியம் இருக்கு இந்த சபையில். நாளைக்கு ஒரு 50 பாஸ்டர்ஸ் வருவாங்க. எல்லாமே பெரிய பணக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்க. திருநெல்வேலி பெரிய பெரிய சபை வச்சிருக்கவங்க. இதோட 10 மடங்கு 5 மடங்கு பெரிய சபை ஊழியக்காரங்க வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எந்த விசுவாசிட்டா பணம் கேட்க முடியுமா? பணம் பிரிக்க முடியுமா? கொடுக்க யோசித்து பாருங்க. சார் யாருமே காசு தரல, அந்த ஊழியத்தை நிப்பாட்ட முடியுமா? நாளைக்கு நிப்பாட்ட முடியாது. முகாம் நடத்த போறோம், அதுக்கு 1000 செலவு இருக்கு. அதை நிப்பாட்ட முடியுமா? வேற காசு கொடுக்கலன்னு 5 விதமான ஊழியம் இந்த சபையில் நடக்கு. உங்க பங்கு என்ன? உங்களுடைய பிரயாசம் என்ன? உங்க உழைப்பு என்ன? நீங்க இதுல உண்மையா இருந்தால் இயேசு உனக்கு உண்மையா இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, மோசே சொல்லுங்க, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாயிருந்தான். அதனால அவனை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எப்படி அதிபதியாக மாற்றினார். அதனால தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு உயர்வும் கனம் வர வேண்டுமானால் நீ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். அடுத்த வாசிங்க. அப்பொழுது 7 மைக்ல வாசி, 7 மைக்ல வாசி. அப்பொழுது யூதனாகிய மொர்தெகாயை நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். அல்லேலூயா. ஆமான் முத்திரையால் போடப்பட்டு யூதர்கள் அடிக்கப்பட வேண்டுங்கிறது அது பிரமண்ட் ஆயிடுச்சு. திருப்பி மாத்தி முத்திரை போடப்படணும். அல்லேலூயா. ஆனா ஆமான முத்திரை யாருக்கு வந்துட்டு? முருதைய கைக்கு வந்துட்டு. ராஜா என்ன சொல்றாரு? உங்க இஷ்டப்படி என்ன செய்யுங்கள், முத்திரை போட்டுக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. காரியம் சொல்லுங்க, காரியம் மாறுதலா முடிந்தது. அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்க தேசத்துக்காக, ஜனங்களுக்காக உண்மையிலே ஜெபம் பண்ணுவதானால் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. ஏன்னா எஸ்தர் யாருக்காக ஜெபம் பண்ணா? யூத குலத்துக்காக, தேசத்துக்காக, மற்றவங்களுக்காக. அந்த ஜெபம் இருந்தது, கேட்கப்பட்டது. ஆமாண்டு முத்திரை மோதிரம் முருதையா கொடுக்கப்பட்டது. உங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யுங்கள், முத்திரை போடுங்கள். அடுத்த வாசிங்க. தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாசையிலும் யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாசையில் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேர் ராஜாவின்
பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பெண் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதுகள் மேலும் ஏறி போகிற அஞ்சக்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகள் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அடித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதர் கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரிகட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சல்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது முருகதாய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு விருத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனவும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளையில் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடுவது நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு மொர்தெகா, ஒரே ஒரு எஸ்தர், இருவருடைய பிரயாசத்தினால, அவங்களுடைய ஜெபத்தினால, அவங்களுடைய உழைப்பினால யூத குலமே காக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்க ஜெபத்து மூலமா, உங்க உழைப்பு மூலமா இது அநேக மக்கள் காக்கப்பட முடியும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு தேவை, நீங்க ஆண்டவருக்கு தேவை, உங்க உழைப்பு ஆண்டவருக்கு தேவை, உங்க பணம் ஆண்டவருக்கு தேவை. அப்ப அநேக மக்கள் இயேசு ஏற்றுக்கொள்வார்கள், காக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரு எஸ்தர் மூலமா கர்த்தருடைய நாமம் மையப்பட்டது. ஒரு முருகன் மூலமா கர்த்தருடைய நாமம் மையப்பட்டது. உங்க மூலமா கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும்? மையப்படணும். ஒரு தாளந்து வாங்கினவன் யாரு? என்ன சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்டவன். அவன் என்னோட தாளந்து என்ன செய்யல? சம்பாதிக்கல. தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ராஜ்யம் போக வேண்டும். ஆனால் நீ என்ன ஒரு ஆத்துமாதையும் செய்ய வேண்டும், என்ன ஒரு ஆத்துமாதையும் செய்ய வேண்டும். அப்போ உங்க பாவம் மூடப்படும், உங்க பாவம் மன்னிக்கப்படும். இயேசு உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். இயேசு உங்க வீட்டுல அதிசயத்தை செய்வார். நீ சம்பாதிக்கிற பணத்தை நீ சாப்பிடுவா, அல்லனா ஆஸ்பத்திரியில கொண்டு கொடுப்பா, அல்லனா கோர்ட்ல கொண்டு கொடுப்பா. நீ இயேசுக்காக வாழும் போதுதான் உன் சம்பாத்தியம் மிச்சம் வரும். நீ ஆத்துமாதியம் பண்ணாதான் உன் சம்பாத்தியம் மிச்சம் வரும். உன் சம்பாத்தியம் மிச்சம் வரணும்னா நீ ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அதான் பெருக்குமான்னு சொல்ற எழுந்திருப்போம். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் எங்கே சுராஜாவுக்கே. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் எங்கே சுராஜாவுக்கே. ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு 5 கைப்பதி கொடுக்கலாம், ஒரு ஆளுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லலாம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு ஒரு ஆத்துமா கூட்டிட்டு வரலாம். ஏதாவது ஒண்ணு செய்தா ஆண்டு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்வார். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் சொல்லுங்க, பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நீ எல்லாரும் ஊழியம் செய்யணும். கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. Hallelujah. 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 ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு முழுதையாவை போல
ஒரு எஸ்தரை போல நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். பக்தி வைராக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கிற ஜீவித்தை எங்களுக்கு தாரும். நல்ல மனம் திரும்புதலை எங்களுக்கு தாரும். நாங்கள் மனம் திரும்பி உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே, எங்கள் வாயை காத்துக்கொள்ளும், எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளும், எங்கள் ஜீவனை காத்துக்கொள்ளும், எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். உடைய சமூகத்தில் கடந்து வந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், 1000 மடங்கு ஆசீர்வதியும். உடைய பிள்ளைக்கு நன்மை செய்யும். மகிமை கனத்தை இயேசு ராஜா கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துதி கனமகிமையோமக்கே ஓ எல்லாகுமே, ஓ எல்லாகுமே. துதி கனமகிமையோமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 இனிக ஸ்தோத்திரம், 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்துதி கனமகிமையோமக்கே ஓ எல்லாகுமே, ஓ எல்லாகுமே. ஸ்துதி கனமகிமையோமக்கே ஓ நீரே ராஜாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை நம்முடைய கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.